ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ மச்சேந்திரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ மச்சேந்திரரே போற்றி போற்றி. அன்பினில் நிறைந்த ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ மச்சேந்திரர் எனும் நாமம் ஏற்று தனித்த ஓர் விண்மீனாய் நிலைத்து அகத்திய ரிஷிகளின் ஒளிப்பாலத்தினில் இணைகின்ற ஆன்மாக்களுக்கு எமது முழு ஆற்றல்களையும் நல்குகின்ற ஓர் விண்மீனின் ஆசிகள். ஆத்மலிங்க ரூபம் தன்னை ஏற்று பூஜித்த ஒவ்வொரு மானுடர்களின் ஆன்ம ஒளிப்பாலத்தினில் யாம் எமது ஆற்றல்களை கலப்புறச் செய்துள்ளோம். 108 பாதரச துகள்களை உள்ளடக்கிய ஓர் விண்மீனாய் நிலைக்கின்ற யாம் அகத்தியரின் அழைப்பினை ஏற்று யுகமாற்ற பணிகளுக்கு உதவுகின்ற ஆன்மாக்களுக்கு எமது ஆற்றல்களை பகிர்ந்திடவே முனைகின்றோம். ஸ்ரீ மச்சேந்திரர் எனும் நாமம் ஏற்ற யாம் 108 தெய்வங்களின் ஆத்ம கருக்களை வரமாகப் பெற்று எமது ஆத்ம கருக்களோடு இணைத்துள்ளோம் எனில் யாம் சத்தியயுக வித்துக்களாய் மலர்கின்ற மானுட ஆன்மாக்களுக்கு 108 தெய்வங்களின் ஆற்றல்களையே பகிர்கின்றோம் என்றுணர்க. எமது வடிவம் என்பது ஓர் மச்சத்தினை போன்று அமைந்திருக்கும் மீன் வடிவினில் வானம் எனும் பரந்த கடலினில் ஓர் விண்மீனாய் நிலைத்திருக்கும் யாம் மச்சேந்திரர் என்கின்ற நாமத்தினை ஈசனிடமிருந்து வரமாகப் பெற்றுள்ளோம். ஏனெனில் கடல் பகுதி முழுவதும் நீந்தித் திரியும் மீன்களைப் போன்று யாமும் நொடிப்பொழுதினில் பூமியினை சுற்றி வருவோம். பூமியின் ஈர்ப்பு விசை நிறைந்திருக்கும் பகுதியான விண்முகடு எனும் பகுதியினையும் கடந்த நிலையில் வானத்தில் நிலைத்திருக்கும் முதல் விண்மீன் யாமே என்றுணர்க. யாம் ஓர் தேவர் குலத்து ஆன்மாவும் அன்று, ரிஷி குலத்து ஆன்மாவும் அன்று. மீனவர் குலத்தினில் இப்பூமியில் பல பிறவிகளைக் கண்டு ஈசனை நோக்கியே தவம் இயற்றிய காரணத்தினால் எமது முக்தி நிலைக்குப் பின்னர் ஈசன் எமக்கோர் தனித்த பணியினையும் அருளியுள்ளார். அப்பணி என்பது யாதெனில் விண்ணேற முற்படும் மானுட ஆன்மாக்களின் ஒளிப்பாலத்தினை முன்னின்று ஈர்த்து விண்முகடு கடக்க உதவுவதே ஆகும். எம்மை போன்று வெவ்வேறு மார்க்கங்களில் தவம் இயற்றி ஈசனை அடைந்த மானுட ஆன்மாக்கள் தனித்த முறையில் இன்றளவும் ஈசனுக்கு தொண்டுகள் புரிகின்றனர். மானுட ஆன்மாக்களை பிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதொன்றே ஈசன் ஆற்றும் அதிமுக்கிய செயலாகும். ஸ்ரீ மச்சேந்திரராகிய யாம் ஓர் விண்மீனாய் வானில் நிலைத்திருந்தாலும் விண்முகடுதனை நெருங்கி வரும் மானுட ஆன்மாக்களுக்கு எமது ஒளி ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம். எனினும் மானுட சிரசினை தீண்டிட முற்படுவதில்லை. யுகமாற்றம் நிகழ்கின்ற இத்தருணத்தில்
அகத்திய மகரிஷிகளின் வேண்டுகோளினை ஏற்று எமது ஆற்றல்களை பூரணமாய் பகிர்கின்றோம். சத்தியயுக வித்துக்களாய் மலர்கின்ற அகத்தியரின் அன்பு சீடர்களுக்கு யாம் உயிரின் ஆற்றல்களோடு கலப்புற்று இயங்கிடவும் முனைகின்றோம். உயிர் அணுவானது ஒடுங்கியே செயல்புரிய முனைந்திட்டாலும் யாம் சிரசினில் கலப்புற்று குருதியோடு உட்கலந்து ஆற்றல்களை நல்கிடுவோம். யாம் ஓர் தனித்த பாதரசத் துகள் அன்று என்றும் 108 பாதரச துகள்களின் ஒளி சக்தி என்றுமே உணரக் கடவது. ஆதிசிவன் மற்றும் ஆதிசக்தி ஆகிய இரு ஆன்மத் துகள்களும் உங்களுடைய முதன்மை மற்றும் எல்லை துகள்களாகும். ஸ்ரீ மச்சேந்திரராகிய எமை தொடர்ந்து வெளிப்படும் ஒவ்வொரு ஈசத்துளிகளும் ஓர் பாதரச துகளாக உங்களுடைய சிரசினில் கலப்புறாது என்றும் பாதரச ஒளியாகவே உட்புகுந்து செயலாற்றும் என்றும் உணர கடவது. ஏனெனில் விண்குலத்து ஆன்மாக்களின் ஒவ்வொரு பாதரச துகள்களும் மிகவும் வீரியமானவை. மானுட சிரசுகளில் அவை உட்புக இயலாது. ஏனெனில் விண்குலத்து ஆன்மாக்களின் ஒவ்வொரு பாதரச துகள்களும் வெற்றிடம் நிறைந்திருக்கும் மானுட சிரசினில் மாத்திரமே குடிகொள்ள இயலும். கலி எல்லை மானுடர்களுக்கோ சிரசினில் எண்ணற்ற பதிவுகள் உண்டு, வெற்றிடமும் குன்றியே காணப்படும். எனில் ஒரு துகளாக அன்றி ஒளி ஆற்றல்களாகவே காந்த இழைகளாகவே எங்களால் உட்கலந்து செயல்புரிய இயலும் என்றுணர்க. புவியீர்ப்பு விசையினை கடந்த நிலையில் முதன்மையாய் வீற்றிருக்கும் ஓர் விண்மீனாகிய யாம் எம்மிடமுள்ள 108 உயர் ஆற்றல் படைத்த பாதரச துகள்களின் காந்த ஒளி இழைகளை நேரிடையாய் மானுட சிரசுகளில் கலப்புறச் செய்துள்ளோம். அகத்திய மகரிஷிகளின் ஆத்மலிங்க ரூபம் தனை இணைத்து பிணைத்து பூஜித்த தருணம் முதல் ஸ்ரீ மச்சேந்திரராகிய எமது ஆற்றல்களும் உட்கலப்பு கொண்டன. எனினும் அவையாவும் இதுகாலம் வரை இயங்கிட முற்படவில்லை என்றே உணரக் கடவது. இத்தருணத்தில் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கின்ற மானுடர்களுக்கே யாம் எமது ஆற்றல்களை பகிர்ந்து இயங்கிட முற்படுகின்றோம். எமது இயக்கத்தினை எவ்விதம் உணர்வது என்றறிக. எமது தன்மை என்பது அபூர்வமானதாகும். மானுடர்கள் உணர்வது கடினமே. எமது செயலாக்கம் குறித்தே எடுத்துரைப்போம், உணர்ந்தே தெளிவுறுக. எமது நாமத்திற்கு ஏற்ப யாம் செயலாற்றிடுவோம். உங்களது சிரசினில் உள்ள குருதியினில் கலப்புறும் எமது ஆற்றல்கள் ஓர் ஒளி இழையாகவே நீந்திக் கொண்டிருக்கும் என்றறிக. உணர்வுகளில் ஓங்கியிருந்தால் உங்களுடைய சிரசினில் உள்ள குருதியோடு யாம் கலப்புற்று புவியினை சுற்றி வரும் சந்திரனை போன்று உங்களது சிரசினில் வட்டமிடும் எமது தன்மையினை உணரலாம். 108 ஒளி இழைகளையும் உள்ளடக்கிய வீரியமான ஓர் ஒற்றை ஒளி இழை என்பது குருதியில் கலப்புற்றாலும்
கரைந்து விடாது வட்டமிடுவதனை உணர்ந்திடுங்கள். இத்தருணம் முதல் எமது ஒற்றை ஒளி இழையினை உள்ளுணர்வு மிக்கவர்களால் உணர இயலும். யாம் எச்செயல் ஆற்றுவோம் என்றறிக. உயிரின் ஒடுக்கத்தின் காரணமாய் இயங்கத் துவங்கியுள்ள உங்களுடைய ஒவ்வொரு ஆன்ம கரு துகள்களுக்கும் யாம் விண்குலத்து வாழ்வு குறித்தே போதித்திடுவோம். ஏனெனில் விடுதலை அடைந்து விண்ணேறுகின்ற உங்களுடைய ஆன்மாவிற்கு எவ்விதம் விண்ணுலகத்தினில் வாழ்ந்திட இயலும் என்பது குறித்த விளக்கமதனை நல்கிடுவோம். விண்ணுலகினில் எங்கும் பயணிப்பது எங்கனம் என்றும், உயரிய விண்மீன்களின் ஆற்றல்களை எரிபொருளாய் பெறுவது எங்கனம் என்றும் இத்தருணத்திலேயே போதிக்கத் துவங்கிடுவோம். எமது போதனைகளை எவ்விதம் உணர்வது? உங்களுடைய அறிவினை கொண்டு அறிந்திடும் வண்ணம் விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தினை நல்குகின்றோம். தியானிக்கும் தருணங்களிலும் விழிப்புணர்வு ஓங்கி இருக்கும் தருணங்களிலும் உங்களுக்கு கிட்டுகின்ற காட்சி என்பது சத்தியத்தினை உணர்த்திடும். எமது ஒளியாற்றலினைக் கொண்டு விண்ணுலக வாழ்வு குறித்த பல காட்சிகளை யாம் தத்ரூபமாய் உங்களுடைய அறிவு அணுக்களுக்கு உணர்த்திடுவோம். இப்பூ உலகில் ஓர் பிரதேசத்திலிருந்து மற்றோர் பிரதேசத்திற்கு பயணிக்கும் முன்னர் அப்புதிய பிரதேசம் குறித்த அனைத்து தகவல்களையும் உங்களுடைய அறிவு அணுக்கள் சேகரிக்கும். அதனை போன்றே எந்த ஒரு முயற்சியும் இன்றி உங்களுடைய அறிவானது எமது ஒளி ஆற்றலின் துணை கொண்டு பூமியை கடந்த பல்வேறு உலகங்களின் காட்சிதனை கண்டுணரும். இதன் மூலம் உங்களது உணர்வுகளில் மாபெரும் மாற்றங்கள் உருவாகும். விண்ணுலகத்தினில் வாழ்வதற்கு ஒப்பான ஆற்றல்களை உணர்வதினால் ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் தனித்துவம் பெற்று நிலைத்திருக்கும். ஏனைய மானுடர்களை போன்று இயங்கிடாது ஓர் கம்பீரமான வாழ்வினை உங்களால் எளிதாய் ஏற்க இயலும். கம்பீரம், புலனடக்கம், பெருந்தன்மை, விட்டுக் கொடுத்தல் மற்றும் சாட்சியாய் நின்று இயங்குதல் போன்ற பல அற்புத குண நல மாற்றங்கள் உருவாகும். புதுமையான உணர்வுகளை ஏற்று ஓர் சத்தியயுக மானுடராய் வாழ்ந்து அனைத்து உயிர்களையும் ஈர்த்து விண்ணேற்றிடவே முற்படுங்கள். ஸ்ரீ மச்சேந்திரரின் பூரண ஆசிகள்.